அப்புறம் சிவகாசி பிரச்சனை ஒன்று நடந்தது. அதை எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா மாற்றி இவங்க தாவேக அரசே வந்து இப்படிதான் பட்டாசு தொழிலுக்கே இவங்க அகைன்ஸ்டாங்க. வந்த கொஞ்ச நாள்லயே பட்டாசு ஓனர்ஸ் கிட்டையும் ஃபயர் ஆஃபீஸ் ஓனர்ஸ் கிட்டையும் உட்கார வச்சு, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு வந்து என்னைக்குமே நிரந்தர தீர்வுன்றது என்னைக்குமே யாருமே கொடுத்ததே கிடையாது. நான் அன்னைக்கு பல ப்ராமிஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், இதை எப்படியாவது நல்ல முறையில் நம்ம மாற்றணும் பட்டாசு தொழிலை. அதுவும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் விஷயங்களும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம சிவகாசியில் 8000 கோடிக்கு ஒரு வருஷத்தில் 8000 கோடி நம்ம வந்து ரெவென்யூ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதை முன்னேற்றணும் அப்படின்றத வச்சு ஒரு டீமை போட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீமை அசைன் பண்ணி இதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க ஒன்று கிளப்பி விட்டாங்க, எல்லா ஃபயர் ஆஃபீஸையும் மூடிட்டாங்க, இனிமே வந்து பட்டாசு தொழிலே நடக்காது அப்படின்னு ஒன்றை கிளப்பி விட்டு நம்ம தொடர்ந்து 4-5 ஆக்சிடென்ட் நடந்தது. எத்தனை உயிரிழப்பு. பரந்தூர்ல விவசாயிக்கு ஒண்ணுனா போய் நின்னவர் நமது தலைவர் முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். மக்களுக்காக போய் நின்னவர். அதே மாதிரிதான் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேம்மா, ஏமா இப்படி நடக்குது, சரி ஒரு முறை மட்டும் சும்மா போய் அவங்கள்ட்ட அதாவது 2 பேருமே பாதிக்க கூடாது, அது இருந்தாதான் இது இருக்கும், இது இருந்தாதான் அது இருக்கும். இப்ப 2 பேருமே பாதிக்காம இருக்கணும்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணுமான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சில போய் நம்ம செக் பண்ணுவோம், செக் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு. ஒரு 177 இடத்துல ஆய்வு பண்ணாங்க, முறைகேடு நடந்திருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, இதெல்லாம் மாத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. மாத்திட்டு 13ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணியாச்சு. 138 ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணக்கு அப்புறமும் 13ஆம் தேதி இது நம்ம ரிலீஸ் பண்றோம், 16ஆம் தேதி வந்து ஒருத்தவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல புரியல, எங்கங்க வந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்கீங்க, வேலையே முடிஞ்சிருச்சு, இங்க வந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு தெரியல. அதாவது இங்க இருக்க மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்க அரசியல் வந்து ரொம்ப கொடூரமா போயிடுச்சு. ஏன்னா இந்த மனிதரை ஜெயிக்க வச்சாங்க, எப்படி இந்த மனிதர் வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற ஒரு பயம், கலக்கம். நேத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்க ஃபைலை ஓபன் பண்ணுவான்னு கேட்டா ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணா தெரியும். அப்ப இருக்கு அவங்களுக்கு எந்த சிங்கப்பூர்லயும் எந்த துபாயிலையும் போய் உட்காடுறாங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், நான் 100 நாள் நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற அத்தனை தொண்டர்கள் எல்லாரும் உங்களுக்கு அருமையா சொல்லியிருப்பாங்க நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரலாறுல பண்ணாத ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு, ஊழலற்ற ஆட்சி. எந்த முதலமைச்சராவது ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்று தைரியமா இனிமே ஊழல் நடக்காது, ஊழல் நடந்தா இங்க இருக்க அத்தனை பேரு என்கிட்ட வந்து சொல்லுங்க, இந்த அண்ணன்ட்ட வந்து சொல்லுங்க, இந்த அக்காட்ட வந்து சொல்லுங்க, இந்த தங்கச்சிக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாரா? இங்க இருக்க ஒரே முதலமைச்சர் தான் சொன்னார். இங்கேயுமே அது வந்து முன்னாடி எல்லாம் சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓனர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க எங்ககிட்ட, முன்னாடிலாம் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினாலே 30,000 50,000 1 லட்சம் திறக்கிறதுக்கு வேணும்னே போய் 3 லட்சம் எடுங்க அப்படின்னா ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வந்த உடனே 15 இது ஓபன் பண்ணி கொடுத்தோம், இன்னைக்கு 133 இது ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம், ₹1 லட்சம் வாங்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்சியை நமது முதலமைச்சர் நடத்தி கொண்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுதான், இங்க இருக்க தொண்டர்களும் வாங்க மாட்டாங்க, இங்க இருக்க விஜயும் வாங்க மாட்டாங்க, மேல இருக்க யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க தைரியமா வந்து, இங்கதான் இருக்கு வீடு,
யாருனாலும் வந்து சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க 4 கோடியில இவங்க வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் அதான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வந்து வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீடை யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ நான் பரிசு கொடுத்துட்றேன், அன்பளிப்பா கொடுத்துட்றேன். முடியலங்க. அதாவது நாங்க மக்களுக்காக செய்ய வந்திருக்கோம். தேவையில்லாம போட்டு எரிச்சலா இது எதுக்கு? மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன ப்ரூடா விட்டாலும் அவங்களுக்கு தெரியும் யார் நல்லது பண்றா, யாரு கெட்டது பண்றா. இங்க இருக்க பெண்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இங்க இருக்க பெண்கள் நீங்க தான் வந்து இனிமே போய் அறியாமையில ஒரு சில மக்கள் இருக்காங்க. அந்த அறியாமையில இருக்க மக்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். அந்த பொறுப்பு அண்ணன் விஜய் அவர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தர்றாங்க.